ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மான்சா கிச்சன். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். ஒரு கப் கடலப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப்புக்கு 5 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துங்க. சுத்தமான உருண்டை வெல்லத்தில் 1.5 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம். ஒரு மூடி தேங்காவை மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ கடலப்பருப்பை வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியை வடிகட்டி கடலப்பருப்பை திரும்ப குக்கர்லேயே போட்டு நல்லா மசிச்சு எடுத்துங்க. கடலப்பருப்பு நல்லா வெந்திருக்கனால ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச 1.5 கப்பு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க. இந்த டைமில் கேஸ் ஆஃப் ஆகிருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கிண்டிங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக திக்காயிடும். இடையில கிண்டி விட்டுங்க. இப்போ திக்காயிட்டு ஆறினோன்னே இன்னும் நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மாவு ரெடி பண்ணுவோம். மாவு பிசைகிறதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டோ இல்லை பாத்திரம் எடுத்துக்கிட்டு 2 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க. சுடு தண்ணி சூடாக இருக்கறனால நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உங்கள் கை ஒருக்கிற பதத்துக்கு வந்தோன்னே நீங்கள் கையால் நல்லா கலந்து பிசைஞ்சிங்க. மாவு பிசைகிறப்ப நம்ம கையில் ஒட்டாமல் வரக்கூடாது, கொஞ்சம் ஒட்டணும். மாவு ஒட்டுனா தான் கரெக்டான பதம், இல்லாட்டி கொழுக்கட்டெல்லாம் விண்டு போயிடும். மாவு காயாமல் இருக்க க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூவரச இலைக்கு க்ளீன் பண்ணி அந்த காம்பெல்லாம் உடச்சி எடுத்துங்க. இப்போ அந்த இலைக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து ஃபுல்லாக ஓவராலாக தட்டிங்க. ரொம்ப திக்காக தட்டிடாதீங்க, கொஞ்சம் தின்னாக தட்டுங்க. மாவு உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம் மட்டும் உங்கள் கையில் எண்ணெய் தொட்டு வச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வச்சு கார்னர்ஸ்லாம் நல்லா அழுத்தி விட்டுங்க, அது ஒட்டிக்கும். இப்போ நம்ம எள்ளு கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம மோதகம் ரெடி பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு உள்ளங்காயில் எண்ணெயை தடவி மாவு எடுத்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிங்க. அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு சுற்றி ஃபோக்கை வச்சு டிசைன் பண்ணிங்க. இப்போ மோல்டிங் இல்லாமே மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவிச்சாலே போதும். அவ்வளோதான், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.